மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரை முடித்துக்கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் T20 போட்டிக்கான இந்திய அணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 ஆண்டுகளில் போடியை உலகக்கோப்பை தொடர் நடைபெறவுள்ள நிலையில இதனை மனதில் வைத்து ஒரு நாள் போட்டிக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களாம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்திய அணியுடைய கேப்டன் பொறுப்புல இருந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்காராம். 15 பேர் கொண்ட ஓடிஐ அணியில அனுபவமிக்க வீரர்கள் மற்றும் வளர்ந்து வரும் திறமையான வீரர்களை காண முடியுது. KL ராகுல் பிரதான விக்கெட் கீப்பராக தொடராரு. துருவ் ஜுரல் மாற்று விக்கெட் கீப்பராக இருக்காரு. பேட்டிங் வரிசையில அதிரடி தொடக்க ஆட்டக்காரர் SSV ஜெய்ஸ்வால், ரோஹித், கோலி, கில் ஆகியோருடன் இணைந்து ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் ஆர்டர்ல களமிறங்குறாராம். மேலும் முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா ஆகியோருடைய வேகப்பந்து வீச்சு பொறுப்பை ஏற்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக ஹர்ஷித் ராணாவுமே இருக்காரு. சுழற் பந்து வீச்சு துறையில அனுபவமிக்க குல்தீப் யாதவ், ஆல்ரவுண்டர்களான அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தரமே இணைஞ்சிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி அணிக்கு மற்றொரு ஆல்ரவுண்டர் பரிமாணத்தை சேர்க்கிறாரு. கடைசியாக ஓடிஐ போட்டியுடைய சிறப்பாக செயல்பட்ட சஞ்சு சாம்சன் அவர்கள் அணியில சேர்க்கப்படாதது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் போட்டியின் 11 அணி கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இத்துடனேயே இந்திய T20 அணியுடைய பட்டியலுமே வெளியிட்டிருக்காங்களாம். சோ கடைசியாக நடந்த போட்டியில என்ன வீரர்கள் பங்கேற்றாங்களோ அதே வீரர்கள் தான் ஆஸ்திரேலியா கூட மோதவுள்ள T20லுமே இருக்காங்க. ஆனால் T20 போட்டியில இந்த வாட்டி 11 அணியில நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு தேர்வாளர் அஜித் அகர்கர் அவர்களுமே தெரிவிச்சிருக்கார். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.